இப்போ முதல்ல என்ன சொன்னாங்கன்னா அதிமுக திமுக தான் இப்படி தான் கிரவுண்டு இருக்கும் அப்படின்னு. இப்போ கிட்டத்தட்ட தாவேக அந்த இடத்துக்கு வந்துருச்சு. அதிமுக இல்லை, ஆனால் திமுக வழியை வந்து அதிமுக அந்த இடத்துல வைக்குது அப்படின்னா அப்படிதான் கிரவுண்டு இருக்கா? தாவேக அந்த அளவுக்கு எமர்ஜ் ஆனதா நினைக்கிறீங்களா? அது என்ன நடக்குதுன்னா, சென்னையில் அதிமுக மோசமான தோல்வி பெற்றது, அது உண்மை. சென்னையில் திமுக எப்பயுமே பலமாக இருக்கும், அதுவும் உண்மை. சென்னையில் தாவேக்காவுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது. என்னென்னா இளைஞர்கள் பட்டார்னு அர்பன் ஏரியாவில் தாவேக்கா நல்லா பண்ணுறாங்க. இதுதான் கல யதார்த்தம். இது என்ன ஆகுதுன்னா பேசு பொருள் அதிகமாகுது. இப்போ மணியண்ணன் சொன்ன அந்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ஊடகம் தங்களோட தர்மத்தை செய்யலை அப்படின்றதுல நான் 100% ஒத்துக்கிறேன். மீறி யாருன்னா எதனா பேசினாங்கன்னா அவங்க வீட்டுக்கு எதனா குண்டுரு தான் செக் பண்ண வருவாங்க, ஃபோனை கேட்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஊடகத்தில் இன்றைக்கி வேலை செய்கிறதுன்றது அவ்வளோ சுலபம் அல்ல. அதை புரிந்து மணியண்ணன் ஒரு பாதி சொல்லிட்டு இன்னொரு பாதி சொல்லாமல் போயிட்டார். இப்போ என் போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு பாடம். அதாவது பார்த்து இது இருந்துக்கங்க அப்படின்றது தான் கிட்டத்தட்ட சொல்கிறாரு. இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 6 நாள் ஆச்சு தாவேக்கா மக்கள் பிரச்சனையை பேசி சிபிஐ என்கொயரிக்கு முன்னால் போனாங்க இல்லைங்களா, அன்றைக்கி லீவ் விட்டு போனவங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. ஆனால் எல்லா ஒரு காட்சி ஊடகத்துலையுமே எல்லா விவாதத்துலையும் தாவேக்காவை பற்றி பேசுகிறோம். இன்னொன்று தாவேக்கா வந்து ஒரு 3வது பெரிய கட்சியாக வரும் அப்படின்ற அந்த ஒரு பேசுபொருள் இருக்கும்போது ஊடகம் வந்து அதை அவாய்டும் பண்ண முடியாது. அப்போது இப்போ உதயநிதி என்ன பண்ணுறாருன்னா, அவர் விஜய் தான் நரேட்டிவ் செட் பண்ணணுன்னு கிடையாது, உதயநிதியும் நரேட்டிவ் செட் பண்ணலாம். ஏன்னா உதயநிதி திமுகவினுடைய துணை முதலமைச்சர், ஒரு சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்தித்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கணும் விரும்புகிறீங்களா, இல்லை பாகிஸ்தான் பங்களாதேஷ் மேட்ச் பார்க்கணுன்னு விரும்புகிறீங்களா அப்படின்னும் போது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான் சொல்லுவாங்க கிரிக்கெட் ரசிகர்கள். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா நரேட்டிவை மாத்துறாரு. பழைய உதாரணமா இருக்கு. இன்னைக்கு பங்களாதேஷோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்காத, நோபடி கேர்ஸ், அதை பத்தி கவலையே கிடையாது. சரி, பங்களாதேஷ் பாகிஸ்தான் மேட்ச் நீங்க சொல்லுங்களேன், எத்தனை பேர் வந்து ஓட்டு போலிங் பர்சன்டேஜே ஊர்ல கம்மி ஆயிடும். சோ திமுக தாவேக்கான்னா முடிஞ்சு போச்சு. அது யாரும் விரும்ப மாட்டாங்க. 1ல இருந்து 26 தொகுதி தான் சென்னை. அதை தாண்டி திருவள்ளூர் இருக்குது, அதை தாண்டி இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வேலூர் வரும், இந்த சைடு போனா காஞ்சிபுரம் தாண்டி இருக்கு. அங்க போய் பாருங்க நீங்க அதிமுக திமுக எப்படி இருக்குன்றது. அந்த களை வேற, அங்க இருக்க செய்தியே வருது. இப்போ என்ன சார் செய்தி இருக்கணும்? நம்ம என்ன பேசுறோம், அண்ணன் சொன்னதுல இருந்து நான் எடுக்கிறேன், இல்ல ஷபீர் சொன்ன அந்த பாயிண்ட்ல இருந்து பொழுதுக்கும் 365 நாளும் எதிர்கட்சிகளை பத்தி, எதிர்கட்சி பலவீனமாயிடுச்சு, உடஞ்சி போச்சு, அதாயிடுச்சு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இவ்வளவு மோசமா இருக்கு. திருத்தணியில பட்டக்காலே படுன்ற மாதிரி ஒரு ஒழியாக்காரரை வந்து வெட்டினாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணாங்க, ஒருத்தர் அரைஞ்சி படுக்க போட்டாங்க. அதுவும் போத ஆசாமி ஜமால்ன்ற ஒரு புடவை வியாபாரி. அதுக்கப்புறம் 17 லட்ச ரூபா ஏதோ கத்தியை காட்டி மறினேன். இது நடந்துக்கிட்டு அரெஸ்ட்லாம் நடந்துட்டு இருக்கிற அதே வேலையில் தாம்பரத்தில் நேற்று நியூ இயர் பார்ட்டி, ரங்கநாதபுரம்னு ஒரு ஏரியா, ஆல்ரெடி சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேருந்து வெளியில் வந்த பசங்க திருப்பி பட்டாக்கத்தியை காட்டி பர்த்டே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிடுறாங்க. அங்கே இருந்தவங்களாம் அலறிச்சு ஓடிக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு என்னதுன்னு விசாரணை பண்ணால் நாங்கள் எப்போ ஆளாக வருது, நாங்கள் எப்போ புள்ளிங்க ஆகுறது, நாங்கள் எப்போ மாசா ரவுடி ஆகுறதுன்னா பேசியிருக்காங்க. அப்போது கொஞ்சம் கூட பயம் இல்லாத, ஒரு சட்டத்தின் மீது பயம் இல்லாத ஒரு தன்மை இருக்குது. இந்த சைடு பார்த்தா தொடர் போராட்டம், எல்லா இடத்துலையும் போராட்டம். அப்போ ஊடகங்கள் வந்து இதை வந்து விவாதிப்பதோ பேசுவதோ, அது இது மக்கள் பிரச்சனை. இதை பற்றி பேசாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நிறைய நேரத்தில் இந்த கட்சி என்ன ஆகிடும், டிடிவி என்ன நடக்க போறாரு, விஜய் போடுற கணக்கு என்ன, அமித்ஷா இறங்கினா என்ன ஆகும், இதனால மக்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இல்ல இப்போ மக்கள் பிரச்சனையே பேசாம அரசியல் யூகங்கள் தான் பேசிட்டு இல்ல. இப்ப நீங்க சொல்றது வந்து ஊடகங்கள் பேசணுன்றதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப நெரேட்டிவ், கட்சிகள் நெரேட்டிவ் செட் பண்ணலாம், அதுக்காக எவ்வளவோ பண்ணலாம். இப்போ மணி அவர்கள் சொன்ன மாதிரி கலை யதார்த்தம் இருக்குல்ல, அதை யாரும் செட் பண்ண முடியாது. ஒரு மனிதன் முடிவெடுக்க போறான், அவன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஓட்டு போட போறான். இப்போ அந்த அளவுக்கு அது எதிர்ப்பு அலைகள் இருக்கு அப்படின்னா, நீங்க சொன்ன கட்டமைப்பு வலுவா இருக்கிற அதிமுகவுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கணுமே. அருமையான ஒரு கேள்வி. நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அதிமுகவுடைய குறிப்பா மத்திய சென்னையோ இல்லை தென் சென்னையோ வட சென்னையோ மாவட்ட நிர்வாகிகள் சரியில்லைன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பிரச்சனை இதே திமுக இருந்ததுன்னா மவுண்ட் ரோட்ல கையுங்காலையும் உதச்சிக்கிட்டு இன்னத்துக்கு பெரிய பிரச்சனையை ஆக்கியிருப்பாங்க. அதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சி அந்த வேலையை செய்யல, அது கட்சியோட விவகாரம். ஏன்னா உங்களுக்கு வந்து செக்ரட்டரியேட்டுக்கு முன்னாடி போராட்டம் பண்றாங்க, அண்ணாரிவாளத்துக்குள்ள போறாங்க. இன்னைக்கு கமிஷனர், கார்பரேஷன் கமிஷனர் வீட்டில் ஒரு 50-60 துப்புரவு தொழிலாளிகள் போய் அங்க போராட்டம் பண்றாங்க. இதெல்லாம் ஆட்சியில திமுக இருக்கும் போதே நடக்குது. கமிஷனர் ஆஃபீஸ், கார்பரேஷன் கமிஷனர் வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 15 வருஷம் கார்பரேஷன் கவர் பண்ணுவேன். அது மாதிரி எல்லாம் போய் போராட்டம்லாம் பண்ணது கிடையாது. அதெல்லாமே வந்து செய்தி ஆகுறது கிடையாது. அப்போ என்னன்னா திருப்பி இதுதான் ஆகுதுன்னும் போது நம்ம சென்னையை தாண்டி மிச்ச விஷயங்கள் என்னன்றதும் வெளியில வர்றது கிடையாது.
அப்போ அந்த ஊடகங்களையோ இல்லை காட்சியிலையோ அதே மாதிரி விஜய் சாரோட நியூஸும் நல்லா இருக்குல்ல, உங்கள் விஜய் 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 போட்டு வைப்பு பண்ணும்போது ரீல்ஸு டிக்டாக் போடும்போது அதிகமாக போகுது. இது போட்டால் விவசாய பிரச்சனையோ இல்லை தொழிலாளர் பிரச்சனையோ அது போட்டால் பெருசாக போகிறது இல்லை. இப்போ மக்களும் அது எதை கன்சியூம் பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் அந்த சொன்ன மாதிரி மணி சொன்ன மாதிரி மணி சார் சொன்ன மாதிரி அந்த 100 நாள் இருக்கு பாருங்க, இல்லை அந்த 90 நாள் இருக்கு பாருங்க, அதுதான் கடைசியாக நீங்களும் நெறியாளராக தான் சொல்றீங்க. அந்த இடத்துல வரும்போது லட்சுமி அவங்க சொன்ன மாதிரி அது வந்து டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே இல்லை ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான், அது களத்தில் மாற போகிறது. இது வந்து ஒரு புதுசாக ஒரு கட்சி வருது, அதற்கு உண்டான மீடியா ஸ்பேஸை நம்ம கொடுக்குறோம். இல்லை இருக்கு, இது வந்து காலமா விஜயகாந்த் அவர்கள் வந்தப்ப, கமலஹாசன் வந்தப்ப, ஏன் அரசியலுக்கே வராரா இல்லையா, கமல் அவர்களுக்கு இவ்வளவு ஊடக வெளிச்சம் கொடுக்கல. அது வந்து ஊடகம் அந்த தர்மத்தை பண்ணல. இல்ல அதுக்கு இல்ல நான் ஒரு பத்திரிகையாளர் நான் சொல்றேன் கேளுங்க. கமல் வந்தாரு, ஆனா களத்துக்கே வராத ரஜினிக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ கமலுக்கு கொடுக்கலன்னு வேணா சொல்லுங்க. ஆமா, அப்ப எல்லாரும் என்ன கேட்டாங்க, யார் ரஜினிக்குன்னு. அது சினிமாவை நோக்கி ஓடுற தன்மை இருக்கு, நான் அதுல மறுப்பு இல்ல. இவர் மணி அவர்கள் சொன்ன இந்த தலைப்புக்குள்ள வரணும்னா உண்மையில் தாவேகா என்ன ஃபோர்ஸா இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை நம்ம பேசிதானே ஆகணும். தாவேகா வந்து கண்டிப்பாங்க தனியா போனா அவங்க வந்து ஸ்பாயில்ஸ் போட்டு, கூட்டணி போனா அவங்க தான் கிங் மேக்கர். 2031 அவங்களுக்கு உண்டான அரசியல் வந்து சேலஞ்சரான்றாரு. மணியே ஸ்பாயில்னு சொன்னவர், ஸ்பாயிலர்னவர் இப்ப சேலஞ்சரா எமர்ஜ் ஆயிருக்காருன்றதை நீங்க எப்படி எடுத்துக்கல? இல்ல அது வந்து அவரோட அண்ணனோட பார்வையில் அது ஒரு வகையில வந்து நம்ம எடுக்கலாம். பட் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இவர் வந்து சேலஞ்சரா ஸ்பாயிலரானா உதயநிதிக்கு சேலஞ்சர், நாட் டு டிஎம்கே. அடுத்த கட்ட தலைவர்னு வரும்போது விஜயா உதயநிதினு தான் பிரச்சனை. மற்றபடி விஜய் அவர்களோட எங்க பூத்தில் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் ஆச்சு பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸ் மூலிமா, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் அர்ச்சனா அவங்க ஆஃபீஸில் 68,000 பேர் ஏதோ பூத் BLA 1 டிஎம்கே, BLA 2 அவங்க சப்மிட் பண்ணல, அது ஒரு 68,000 சேர்த்துங்க, கிட்டத்தட்ட 1,30,000 பேர். அதே மாதிரி காங்கிரஸ் ஒரு 30,000 பேர் போட்டிருக்காங்க, விசிகா ஒரு 10,000 பேர், கம்யூனிஸ்ட் அந்த கூட்டணி சேர்த்தீங்கன்னா பூத் லெவல்லே 3 லட்சம் பேர் வச்சிருக்காங்க. நான் சொல்றது போலிங் அன்னைக்கு. அதே மாதிரி அதிமுக பிஜேபியுமே போட்டிருக்குது 60,000 63,000. இது தாவேகா எதுவும் போட்ட மாதிரி தெரியல. அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு.